எல்லாருக்கும் வணக்கம். இப்போ காலைல எழுஞ்ச உடனே ரொம்ப ஷாக்கான நியூஸுங்க. மனசே ரொம்ப நொந்துட்டேன். கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் வந்து இறந்துட்டாங்க. நம்மகிட்ட இல்ல. காலமாயிட்டாங்கன்னு நியூஸ்ல பார்த்தேன். ரொம்பவே வேதனையா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஃபேக்கான ஒரு நியூஸ் வந்துச்சு. முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மனசு. இப்போ ரியலா வந்த அ நியூஸ பார்த்தோனே ரொம்பவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரு நல்ல மனிதர் என்ன பொறுத்தவரைக்கும் சினி ஃபீல்ட்ல வந்து ஒரு தலை நிமிர்ந்த ஒரு நல்ல மனுஷன்னா எனக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் தான். சின்ன புள்ளைலருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அங்க நடிச்ச படம் எல்லாமே பார்த்துருக்கேன். ஸோ ஒரு நல்ல மனிதனா அவங்களுடைய குணத்த வச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான்லாம் ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேன். அண்ணன ஒரு தடவையாச்சும் நம்ம பார்த்துறக்கூடாதா? ஒரு தடவையாச்சும் விஜயகாந்த் சார நம்ம பார்த்துறக்கூடாதா? அப்படிலாம் எனக்கு ரொம்ப ஆசை. இப்ப கூட உடம்பு சரியில்லாம இருக்க கூட நான்லாம் பிரேயர் பண்ணிக்கிட்டு நல்லாயிரணும்னு. ஏன்னா, அவங்கள பத்தி மத்த சக நடிகர் சொல்லும்போது, ஒருத்தவங்க கூட அவங்கள பத்தி தப்பா சொல்லல. விஜயகாந்த் சார பத்தி யாருமே தப்பா சொல்லல. ஏன்னா, அவ்ளோ நல்ல குணம் உள்ளவரு. அவ்ளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஸோ, சினிமால நடிக்க தெரிஞ்ச அவருக்கு, ரியல் லைஃப்ல நடிக்க தெரியல. ஸோ, இப்போ நம்மளலாம் விட்டு போயிட்டாரு. ரொம்பவே மனசு ரொம்பவே வருத்தமா இருக்குங்க. ரொம்ப பயங்கரமா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. பயங்கர பெயினா இருக்கு. நல்ல மனுஷன். இப்போ நம்மள விட்டு போயிட்டாங்க. கடவுள் அவங்களுடைய ஆத்மாவ சந்தோஷமா வச்சுக்கணும். சாந்தி அடையணும். கேப்டன் விஜயகாந்த் சார் அவங்கள இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து யாருக்குமே சார பிடிக்காம இருந்ததில்ல. எல்லாருக்குமே கேப்டன் விஜயகாந்த் சார அவ்ளோ பிடிக்கும். அவ்ளோ அன்பு வச்சிருந்தாங்க. ஆனா, அப்படியாப்பட்ட மனுஷனுக்கு இந்த நிலைமை வந்திருக்கவே கூடாது. சத்தியமா இந்த நிலைமை வந்திருக்கவே கூடாது. மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன மாரி நெறைய பேரு கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க உடம்பு சரியில்லாம இருக்கும்போது கூட அவ்ளோ தாய்மார்கள், அவ்ளோ பிரதர்கள் எல்லாருமே அழுதுட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ அவங்க மண்ண விட்டு போயிட்டாங்க. எத்தன பேரு கஷ்டப்படுவாங்க, எத்தன பேரு தவிப்பாங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு பெயின் இருக்கும்ல. என்னால எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியல. ஆனா ரொம்பவே வருத்தமா இருக்குங்க. இன்னைக்கு நாள் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த கடவுள் கேப்டன் விஜயகாந்த் சாரோட ஆத்மா சாந்தி அடையும் மாரி நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் வேண்டிக்கிறேன். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். கேப்டன் விஜயகாந்த் மண்ண விட்டு போனாலும், அவங்கள பத்தின நினைவுகள் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். இப்படி ஒரு நல்ல மனுஷன நம்ம தமிழ்நாடு மிஸ் பண்ணுது. பாய்ங்க.